அக்கம்பனி பண்ணாங்க அப்படின்னா it will add value to the asymptotic line. நம்ம எக்ஸாம் எழுதுறோம் இல்லையா, எக்ஸாம்ல வேல்யூ ஆட் ஆகுதா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒரு ஸ்டூடெண்ட்டை ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு வந்து பேச வச்சுட்டா வேல்யூ பி மோர். திருக்குறள்ல இருக்கு அவை அஞ்சாமை. எத்தனையோ காலத்துக்கு முன்னாடி ஒரு அதிகாரம் அவை அஞ்சாமை அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா நோ ஸ்டேஜ் ஃபியர். முன்னாடி கூப்பிட்டா கெத்தா நின்னாலே ஜெயிச்சிடும், பேசணும்ன்ற செகண்டரி. ஸோ அதான் இப்போ நம்ம என்ன ஒரு ஓவராலாக நம்ம இது பண்ணணும். இப்போ நம்ம என்ன அருண் கார்த்திகோட சேர்ந்து நம்ம என்ன டேமில் லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியருக்கு 3 லாங்குவேஜ். தமிழுக்கு வந்து இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடக தமிழ் மாதிரி இன்ஜினியர் வந்து இன்ஜினியரிங் லேர்ன் பண்ணணும்னு ஆசைப்பட்டானா he has 3 way of learning. ஃபர்ஸ்ட் பிசிக்கலா ஒரு விஷயத்தை பிசிக்கலா ஃபீல் பண்ணணும், ஓகே அப்படின்னு ஃபீல் பண்ணணும். ரெண்டாவது மேத்தமெட்டிக்கலா, இன்ஜினியரோட முக்கியமான லாங்குவேஜ் வந்து மேத்ஸ். ரேஷியோ, ப்ராடக்ட், இப்போ மாஸ் ஆக்சிலரேஷன் ப்ராடக்ட், ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு மோட் ஏரியா ரேஷியோ. சரியா? அப்ப we can learn engineering by mathematical. மூணாவது படம் பார்த்து கதை சொல்பவன் இன்ஜினியர். கிராஃபை பார்த்தா இந்த கிராஃப்ல என்ன புரியுது, ஒரு கிராஃப் வரையணும். கிராஃபை பார்த்தா இந்த கிராஃப்ல என்ன புரியுது, படம் பார்த்து தான் சொல்லணும். ஒரு கிராஃப் வரையணும். இது சிக்மா, சிக்மானா ஸ்ட்ரெஸ். இது எப்சிலான், எப்சிலான்னா ஸ்ட்ரெயின். We are going to draw the stress strain curve. சரி, இப்போ இந்த படம் பார்க்கலாம். படம் பார்க்கும்போது படத்துல ஸ்ட்ரெஸ்ஸோட யூனிட் என்ன? நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ஸ்ட்ரெயினோட யூனிட் என்ன? நோ யூனிட் ஆர் மீட்டர் பர் மீட்டர். சரி, இங்க ஒவ்வொரு இடமா நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குற இடம் வந்து ப்ரொபோர்ஷனல் லிமிட். யார் இந்த ப்ரொபோர்ஷனல் லிமிட்டை கண்டுபிடிச்சா அப்படின்னா புக்ஸ். நம்ம ஊர்ல வந்து கொக்கி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கொக்கி என்ன படத்துல? கொக்கி குமார். அதே போல ஃபாரின்ல ஒரு கொக்கி இருந்தார். நம்ம கொக்கி குமார் என்ன பண்ணாருன்னா எல்லாரையும் வெட்டாரு. ஆனா ஃபாரின்ல கொக்கி வந்து என்ன பண்ணாருன்னா ஒரு லா கண்டுபிடிச்சாரு. என்ன லா அப்படின்னா stress proportional to strain up to elastic limit. ஆனா அது தள்ளி இருக்கும். ஆனா elastic limit ஒரு பார்ஷியல் உண்மைதான். எக்ஸாக்ட்டா சொல்ல போனா proportional. பாருங்க, இந்த ரூல்ஸ் வந்து என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா stress is directly proportional to strain up to proportional. சரி, proportional வரைக்கும் அது என்ன? சரியா? இப்போ நான் இந்த கிராஃப் பார்த்த வரைக்கும் என்னன்னா stress by இப்போ when you want to do the proportionality you want to put the constant. அந்த கான்ஸ்டன்ட் வந்து என்னது? E னா Young's modulus. So Young's modulus டிஃபைன் பண்ணா is the ratio of stress by strain. அவ்வளோ, it is the ratio of stress by strain. இப்போ இது வந்து ஃபார்முலாவா Young's modulus டிஃபைன் பண்ணனும்னா it is the ratio of, அது ஃபார்முலா. கிராஃபிக்கலா அப்படின்னா இங்க m equal to dy by dx, that is equal to m na dy by dx என்ன சொல்லுவோம்? Slope. It is represent the slope of the stress strain curve. இப்போ கிராஃபிக்கலா Young's modulus பண்ணனும்னா slope of the stress strain curve. So formula சொல்லிட்டோம், கிராஃபிக்கலா சொல்லிட்டோம். I want to feel physically. நான் இன்ஜினியர், எனக்கு பிசிக்கலா ஒரு ஃபீல் வேணும் அப்படின்னா it is a elastic property of the material. So physical எப்படி சொல்றீங்க? Elastic property of the material.
கிராஃபிக்கல் எப்படி சொல்லுவீங்க? ஸ்லோப் ஆஃப் த ஸ்ட்ரெஸ்ஸிங் கர்வ் ஆஃப் தி எலாஸ்டிக் ரொம்ப சொல்லுவீங்க. மேத்தமெட்டிக்ஸ் எப்படி சொல்லுவீங்க? சூப்பர். மூணு முப்பரிமாணங்களையும் நமக்கு உணர்த்தின இந்த தம்பிக்கு தேங்க்யூ. தேங்க்யூ சார்.